الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن سار على نهجه بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعن عبد الله بن مسعود قال قال رسول الله صلى الله عليه وسلم من قدم ثلاثة من الولد لم يبلغ الحنث كانوا له حسنا حسينا من النار. فقال أبو ذر قدمت اثنين قال واثنين. قال أبي بن كعب أبو المنذر سيد القراء قدمت واحدا قال وواحدا. رواه الترمذي وابن ماجه وقال الترمذي هذا حديث غريب. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பருவம் அடையாத நிலையில் 3 குழந்தைகளை, பிள்ளைகளை யாராவது இழந்தால் அந்த குழந்தைகள் நரக நெருப்பிலிருந்து அவரை பாதுகாக்கக்கூடிய மிகவும் பலமான கோட்டையாக, அரணாக அவர்கள் அமைவார்கள். அப்பொழுது அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், நான் 2 குழந்தைகளை இழந்து விட்டேன் என்றால் எனக்கும் அவ்வாறான பாக்கியம் இருக்கிறதா? அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 குழந்தை இழந்தாலும் தான் என்று சொன்னார்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய புனை பெயர் அபுல் முந்திர், காரிமார்களின் தலைவர் என்று அழைக்கப்படக்கூடிய உபை இப்னு கஅப் கேட்டார்கள், நான் ஒரு பிள்ளையை இழந்தாலும் அந்த பிள்ளை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய பலமான கோட்டையாக இருக்குமா? அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு குழந்தை இழந்தாலும் தான் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் திருமிதி இப்னு மாஜாவிலே பதிவாக இருக்குது. இப்போ நாங்கள் ஏற்கனவே இதே போன்ற கருத்தில் அமைந்த ஹதீஸ்களை படித்திருக்கிறோம். இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு பிள்ளைகளை பெற்றோர்கள் இழந்தால் அவர்களுக்கு மறுமையில் கிடைக்க இருக்கின்ற நற்பாக்கியத்தை பற்றி சொல்கிறார்கள். 3 குழந்தைகளை இழந்தால் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் ஒரு நிபந்தனை போடுகிறார்கள், லம் யபுலுகுல் ஹின்ஸ. அந்த ஹின்ஸ் என்ற சொல் பாவத்தை குறிக்குது. அதாவது பாவத்தை அடையாத நிலையில், அப்படி என்றால் பருவ வயதை அடையாத நிலையிலே ஒருவர் 3 குழந்தைகளை இழந்துட்டா, 3 குழந்தைகள் மரணமானால் அந்த குழந்தைகள் அனைவரும் அவரை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய பலமான அரணாக இருப்பார்கள். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற சஹாபாக்கள் 2 இழந்தாலுமா 1 இழந்தாலுமா என்று கேட்கின்ற பொழுதெல்லாம் ரசூலுல்லாஹ் எண்ணிக்கையை பரிசுப்படுத்தி சொல்ல இல்லை. இப்போ பருவ வயசு அடையாமல் மூத்தா போனால் அது எத்தனை குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தைகள் பெற்றோரை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய வகையிலே அல்லாஹ்விடம் தர்க்கிப்பார்கள், விவாதிப்பார்கள் என்றுதான் ஹதீஸிலே நாங்கள் படிக்கிறோம். ஒன் குர்ரத்தல் முசனி என்பார் அறிவிக்கிறார்கள், ஒரு சஹாபித்தான் அறிவிக்கிறார்கள், கான
அன்ன ரஜுலன் கான யஅதி நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமாஹு இப்னுல் லஹு. ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வளமையாக வரக்கூடியவராய் இருந்தார். அவரோடு தன்னுடைய ஒரு ஆண் பிள்ளையை அழைத்து கொண்டு வருவார். ஃபகால லஹு நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்டாங்க, அத்துஹிப்புஹு, இந்த பிள்ளையை நீங்க நேசிக்கிறீங்களான்னு. அதுக்கு அவர் சொன்னார், ஃபகால யா ரசூலல்லாஹ் அஹப்பக்கல்லாஹு கமா உஹிப்புஹு. நான் இந்த பிள்ளையை நேசிப்பதை போல அல்லாஹும் உங்களை நேசிப்பானாக என்று சொன்னார். ஃபஃபகதஹு நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வாறு அவர் வந்து போய் கொண்டிருந்த நேரம் ஒரு நாள் அந்த அவரோடு வந்த பிள்ளையை ரசூலுல்லாஹ் காணவில்லை. ஃபகால மா ஃபஅல இப்னு ஃபுலானின், இன்னாரின் மகனுக்கு என்ன நடந்தது என்று கேட்டார்கள். காலு யா ரசூலல்லாஹ் மாத்த, அந்த பிள்ளை வஃபாத் ஆகிட்டது என்று, அல்லாஹ்வின் தூதரே அந்த பிள்ளை மரணம் அடைந்து விட்டது என்று சொன்னாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமா துஹிப்பு அல்லா தஅதிய பாபன் மின் அப்வாபில் ஜன்னதி இல்லா வஜத்தஹு யன்ததிருக. அப்போ அந்த மனிதரை பார்த்து சொல்கிறாங்க, சுவன வாயில்கள் இருக்குது, சுவன வாயில்களில் எந்த ஒரு வாயிலாலும் நீங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் அந்த வாயிலுக்கு அருகிலே உங்களை அது எதிர்பார்த்து உங்களை கண்டுகொள்வதை நீங்க விரும்பவில்லையான்னு கேட்டாங்க. ஃபகால ரஜுலுன், அப்போ ஒரு நபித்தோழர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் லஹு ஹாசத்தன் அம்லி குல்லினா, இந்த பாக்கியம் இந்த ஒவ்வொரு வாசலால் நீங்கள் வார நேரமெல்லாம் அந்த வாசலுக்கு அருகிலே உங்களுக்காக காத்திருப்பதையும் நீங்கள் அந்த குழந்தையை கண்டுகொள்வதும் என்று சொல்றீங்களே, இதுக்கு அவருக்கு மட்டுமுள்ள சட்டமா அல்லது எங்களில் உள்ள எல்லாருக்கும் உள்ள சட்டமான்னு கேட்டார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பல்லி குல்லிக்கும், உங்கள் எல்லாருக்கும் இந்த சட்டம்தான். அதாவது இந்த ஹதீஸ் ரவாஹு அஹ்மத் முஸ்னத் அஹ்மதில் பதிவாரிக்கு. அதாவது இப்படி சின்ன வயசில் குழந்தை இழந்துட்டா அந்த குழந்தை உங்களை வரவேற்கிறதுக்காக சொர்க்கத்தில் வாசலில் காத்து கொண்டிருக்கும் என்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இந்த சம்பவத்தில் நாங்கள் பார்க்குறோம், வளமையாக அந்த சின்ன பிள்ளைய கூட்டிக்கிட்டு போகிறாங்க அந்த சஹாபி. ஆனால் ரசூலுல்லாஹ் அந்த பிள்ளைய பார்த்துட்டு இவரையும் பார்த்துட்டு கேட்ட கேள்வி என்று சொன்னால், நீங்கள் அந்த பிள்ளையை நேசிக்கிறீங்களா? ஏன்டா என்ற சபைக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் கூட்டிகிட்டு வாரீங்களா, ஒவ்வொரு முறையும் கூட்டிகிட்டு வாரீங்க, உங்களோட கையோட அந்த பிள்ளை தெரியுதை பார்த்தா அளவுக்கு அதிகமாக நீங்கள் அந்த பிள்ளையை நேசிக்கிறத போல இருக்குதேன்னு சொன்னாங்க. அப்போதான் அவர் சொன்னார், நான் இந்த பிள்ளையை நேசிப்பதை போல அல்லாஹ்வும் உங்களை நேசிப்பானாக என்று ஒரு ரசூலுல்லாஹ்வுக்கு துஆ செஞ்சார். அப்போ ஒரு நாள் அந்த பிள்ளைய காண இல்லை. அப்போ தான் ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க, பிள்ளை வஃபாத் ஆகிட்டு. அப்போ எப்படி ஒரு கவலை ஆகிக்கும் அந்த வாப்பாக்கு. ரசூலுல்லாஹ்ட சபைக்கு அவர் வார நேரமெல்லாம் அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வந்திப்பார். இப்போ பிள்ளை இல்லை. அப்போ தனியாக போகிற நேரம் ஒரு வித்தியாசமான ஒரு கவலை வரும். இவ்வளோ நாளாக பிள்ளைய கூட்டிகிட்டு போனேன், இன்றைக்கு ரசூலுல்லாஹ்ட சபைக்கு தனியாக போகிறேனேன்னு எவ்வளோ கவலையோடு வந்திப்பார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பிள்ளைக்கு என்ன நடந்ததுன்னு கேட்ட நேரம் சஹாபாக்கள் தான் பதில் சொல்கிறாங்க. என்ற பிள்ளை மௌத்தா பீத்து யாரை சொல்லலான்னு அவர் சொல்ல இல்லை. அவர் சொல்லிக்கணுமேங்க, அவரை சொல்ல இல்லை. சஹாபாக்கள் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சஹாபி கவலையோடு இந்திக்கிறாங்க. தண்ட புள்ள மௌத்தா போயிட்டு தண்ட வாயால் சொல்லக்கூடிய நிலையில் அவர் இருக்க இல்லை. சஹாபாக்கள் தான் சொல்கிறாங்க புள்ள வஃபாத் ஆகிட்டு. அந்த நேரம்தான் திரும்ப அந்த மனிதரை பார்த்து சொல்கிறாங்க, இந்த கவலை நல்லா வெளியே தெரிஞ்சிக்கும் போல,
உங்களுக்கு விருப்பம் இல்லையா, நீங்கள் சொர்க்கத்தில் எந்த வாசலால் நீங்கள் வந்தாலும் அந்த வாசலில் உங்களோட புள்ள நிற்கும். உங்களை காத்திருந்து உங்களை வரவேற்கிறதாக நிற்பதை நீங்கள் கண்டுகொள்றது உங்களுக்கு விருப்பம் இல்லையா என்று ஒரு கேள்வி கேட்டு அவரை ஆறுதல் படுத்தினான். அப்போ தான் அந்த பஷாரத், அந்த நன்மாராயம் அவருக்கு மட்டுமா இந்த கேட்ட நேரம் ரசூல்லா சொல்கிறாங்க, இல்லை உங்களில் யார் பருவ வயசு அடைய முந்தி பிள்ளை இழந்தாலும் அவருக்கு இந்த பாக்கியம் இருக்குது. وعن علي رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم إن السقط ليراغم ربه إذا أدخل أبويه النار فيقال أيها السقط المراغم ربه أدخل أبويك الجنة فيجرهما بسرره حتى يدخلهما الجنة رواه ابن ماجه. இந்த ஹதீஸை அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி என்றால், இந்த குறை மாத குழந்தை ஒன்று பிறக்குது. அந்த பிறந்த அந்த புள்ள மௌத்தாயிட்டு. அந்த புள்ள தன்னுடைய பெற்றோர்கள் நரகம் நுழைவிக்கப்பட்டால் அதனது ரப்போடு தர்க்கம் செய்யுமாம், விவாதிக்குமாம். என்ற வாப்பா உம்மாவை நீங்க யா அல்லாஹ் நீ ஏன் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு அனுப்புனா என்று சொல்லி விவாதிக்கும். அப்பொழுது அங்கு அந்த பிள்ளையை நோக்கி இவ்வாறு சொல்லப்படும், ரப்பிடத்திலே தர்க்கிக்கின்ற குறைமாத குழந்தையே, உன்னுடைய பெற்றோரை நீ சொர்க்கத்துக்குள் நுழைவித்து விடு என்று சொல்லப்படும். அப்போ அந்த பிள்ளை அங்களோட உம்மா வாப்பா பெற்றோர்கள் இருவரும் சொர்க்கம் நுழைகின்ற அளவுக்கு அதனுடைய தொப்புள் கொடியோடு அந்த பெற்றோரை இழுத்து கொண்டு செல்லும் என்று சொல்லதாலும் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவில் பதிவாக இருக்குது. இதை நாங்கள் ஏற்கனவே படிச்சுக்கிறோம், இதே மாதிரி ஒரு ஹதீஸ். அப்போ ஒரு குறைமாத குழந்தை பிறந்து மூத்தாயிட்டுன்னு சொன்னால் அந்த குழந்தை கூட பெற்றோர்கள் நரகம் நுழைவிக்கப்பட்டிருக்கின்ற வேளையில் வாதிச்சு அல்லாஹ்வோட தர்க்கிச்சு அந்த ரெண்டு தாயும் தந்தையும் சொர்க்கத்தில் நுழைவிக்கின்ற அளவுக்கு விவாதிக்குமா. அப்போ அல்லாஹ் அந்த விவாதத்தில் முடிவில் சொல்கிறான், நீ உன்னுடைய பெற்றோர்களை சொர்க்கத்துக்கு கூட்டிக்கிட்டு போ. அப்போ அந்த பிள்ளை தன் தொப்புள் குடியோட அந்த பெற்றோரை அழைச்சி கொண்டு சொர்க்கத்துக்குள்ளே போகும்னு சொல்லி இந்த ஹதீஸில் நாங்கள் படிக்கிறோம். இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவில் பதிவாக இருக்குது. கடைசியாக இன்னொரு ஹதீஸை பார்த்து இன்றைய வகுப்பு நிறைவு செய்வோம். ஒன் அபி உமாமத்தானி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال يقول الله تبارك وتعالى ابن آدم إن صبرت واقتصبت عند الصدمة الأولى لم أرد لك ثوابا دون الجنة رواه ابن ماجه. அபு உமாமா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா கூறுவதாக, ஹதீஸுல் குதுசி, அல்லாஹு தஆலா சொல்றான், ஆதமுடைய மகனே, உனக்கு ஏற்பட்ட துன்பத் துயரத்தின் ஆரம்ப கட்டத்திலேயே நீ பொறுமையை மேற்கொண்டு அல்லாஹ்விடம் கூலியை எதிர்பார்த்தால் சொர்க்கத்தை தவிர உனக்குரிய கூலியாக நான் வேறெதனையும் பொருந்தி கொள்ள மாட்டேன். இந்த ஹதீஸ் இப்னு மாஜால பதிவாரிக்கு. அப்போ அல்லாஹு தஆலா கூறுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. எப்படி இங்கன சதமத்துல் ஊலா என்று ரசூல்லா சொல்றாங்க. சதமான்னு சொன்னா ஒரு ஷொக் சொல்றது, அதிர்ச்சி. முசீபத்து முதல் அதிர்வின் போது என்ன முசீபத்தாக இருந்தாலும் சரி, நோயாக்கலாம், நொம்பலாம் ஆய்க்கலாம், ஒரு விபத்தாக இருக்கலாம், ஆபத்தாக இருக்கலாம், வறுமை இருக்கலாம், நஷ்டம், எது ஃபஸ்ட்டாக அதை எதிர்நோக்கிறார் அவர். அந்த நேரம் தான் ரசூல்லா சொல்கிறாங்க, கவனமாக இருக்கணும். அப்போ ரெண்டு விஷயம் நீ செஞ்சால் ஆதமுடைய மகனே, அந்த முதலாவது கட்டம்னா நீ உன்னை நிதானப்படுத்தி கொள்கிற கட்டம். நீ பொறுமையை மேற்கொண்டு
இந்த முசீபத்துக்கெல்லாம் அல்லாஹ் கூலி தருவான்னு நீ எதிர்பார்த்தா உனக்கு நான் சொர்க்கத்தை தருவேன். சொர்க்கத்தை தவிர வேற எந்த கூலியும் உனக்கு நான் பொருந்தி கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னா இதுல இன்னொரு விளக்கம் இருக்குது. இந்த உலகத்துல இதுக்கு பகரமாக நான் பெரிய பெரிய ஏற்பாடை செய்வேன்னு சொல்லாம அது எல்லாத்தையுடைய பெரிய ஏற்பாடு சொர்க்கத்தை நான் தருவேன்னு சொல்றேன். சில நேரம் அல்லாஹு தாலா இந்த முசீபத்துக்கு பின்னால ஹைரை கொடுக்கலாம். ஆனா அல்லாஹு தாலா என்ன வாக்களிக்கிறான்டா, இங்க உலகத்தில் இருக்கிறதெல்லாம் அற்பமானது, தற்காலிகம். ஆனா இதை விட ஒரு உயர்ந்த சொர்க்கம் தான் உனக்கு நான் வாக்களிச்சுக்கிறேன். ஆகவே இங்க நாங்க முதல்ல இந்த ஹதீஸ்ல படிக்கிற என்னன்னா சதமத்துல் ஊலா, முதல் அதிர்வின் பொழுது. அப்ப இந்த ஹதீஸ நாங்க படிக்கிற நேரம் இந்த பிள்ளைகள் வஃபாத்தானதை பத்தி தான் இந்த ஹதீஸ்லாம் வந்து இதுல இந்த இடையில இந்த ஹதீஸ் வருது. அப்ப நாங்க இதுல விளங்கி கொள்ளலாம், ஒரு பிள்ளைய பருவ வயசு அடைய முந்தி இழக்கிற நேரம், இந்த வஃபாத்து செய்தி கேள்விப்பட்ட உடனே உம்மாவும் வாப்பாவும் படுற பாடு பெரும்பாடு, அது அவங்களுக்கு தாங்கிக் கொள்ள இயலாது. அது பெரிய ஒரு கவலை. அந்த கட்டத்துல தான் பொறுமை இருக்கணும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சரி, அந்த பொறுமையா இருந்துட்டாங்கண்டா அல்லாஹு தஆலா அவங்களுக்கு சொர்க்கத்தை வாக்களிக்கிறார். ஆகவே இது அல்லாஹு தஆலாவுடைய தூதர் அல்லாஹு தஆலா சொல்கின்ற பசாரத்தை எங்களுக்கு தெரிவிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வாரம் இந்த தலைப்பை நிறைவு செய்வோம். இதுவரைக்கும் நாங்கள் 37 ஹதீஸ்களை இதில் படிச்சுக்கிறோம். தலைப்பை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். ஜனாசா என்ற பிரதான அத்தியாயம், மரணித்தவருக்காக அழுவதின் சட்டம், அந்த தலைப்பில் 37 ஹதீஸ்கள் நாங்கள் இன்று படித்து முடிச்சுக்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக